இந்த வீடியோவில் நான் எந்த கட்சியை பற்றி நான் சப்போர்ட் பண்ணி பேச போகிறதில்ல. பட் ஸ்டில் ஒரு கட்சியை பற்றி பேசி ஆகணும். நேத்திக்கு விஜயன் அவர்கள் வேலூரில் பேசின எமோஷனலான விஷயங்கள் ஆகட்டும், அதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் விசிட் பண்ணுவோம், அவங்க பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கேட்போம்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் போய் பார்க்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வருஷக்கணக்காயிரும். அதை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ரெண்டாவது ப்ராமிஸ் என்னன்னா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உண்டான பாதுகாப்பு சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் பத்தி பேசியிருப்பாரு. அது என்னன்னா 1963 அண்ணா அவர்கள் பார்லிமெண்ட்ல ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாரு. அது என்னன்னா, இந்தி திணிப்பை பத்தி பேசுறதாகட்டும், டெல்லியிலேயே எல்லா சட்டங்களும் இருக்கு, அது தென்னிந்தியாவுக்கு வரணும், தென்னிந்தியாவுக்குன்னு திராவிட நாடு தனியா உருவாக்கணும் அப்படின்னு வந்து பேசியிருப்பாரு. அவர் அன்னைக்கு பேசின விஷயங்கள் வந்து அன்னைக்கு அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து அது இல்ல. ஸோ அதே தான் வந்து விஜயன் அவர்கள் வந்து சொல்றாரு. தமிழ்நாட்டுக்குன்னு எல்லா ரூல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பேசியிருப்பாரு. ஃபோர்த் பாயிண்ட் என்ன பேசியிருக்காருன்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, அதை யாராவது டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் பார்த்து கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா என்டிகே டிவிகே இன்னும் ஆட்சிக்கு வரல, சரிங்களா? ஸோ அதனால அவங்க பண்ண முடியாது. அதனால மற்ற கட்சிகள் பார்த்து கேட்குறாங்க, எவ்வளோ சம்பாதிச்சிங்க, உங்களால் டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. பட் அதை யாருமே வந்து பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து காட்ட போகிறது கிடையாது. இவர் பேசிட்டு இருந்த 13வது நிமிஷத்திலேயே கொஞ்சம் ஸ்டக் ஆகி எமோஷனல் ஆயிருப்பாரு. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு ரீசன் வந்து அந்த கரூர் ஷோ பற்றி ரிப்பீட்டடாக அவர்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருக்கிறதாகட்டும், இல்லை சுற்றி இருக்கிற ஆடியன்ஸை பார்த்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிருக்கலாம். பட் என்ன வேணா இருக்கட்டுங்க, ஒருத்தர் அவருடைய படத்தை பற்றி யோசிக்காம அவ்வளோ பட்ஜெட்டில் இருக்கிற அந்த படத்தை பற்றி இன்னும் வரைக்குமே பேசல. பட் சுற்றி ஆடியன்ஸை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாரு. அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம். வரைக்கும் டிவிகே சைடில் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு நேற்றுக்கு ஒரு 13 திட்டங்கள் பற்றி விஜயன் அவர்கள் பேசியிருப்பாரு. இதுதான் வேலூர் மீட்டிங்கில் நடந்திருக்கு. அண்ட் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான எலெக்ஷனாக இருக்க போது. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச கட்சியில் ஓட்டு போடணும். பட் ஓட்டு போடுங்க. அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு உங்கள் சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.